அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். துலாம் என்கின்ற அந்த வீடு நம்முடைய லக்னத்தோடு எந்த பாவத்தோடு எந்த பாவ காரகமாக இணைகின்றதோ அந்த பாவம் சார்ந்த தொடர்பு என்னென்ன மாதிரியான தன்மைகளை அது கொடுக்கும், என்னென்ன மாதிரியான பலன்களை அது சொல்லும் அப்படின்றத நம்ம மற்ற 11 லக்னத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி நம்ம ஒரு லக்னமாக அதனுடைய அனுபவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய சீரியஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த சீரியஸ்னுடைய ஒரு தொடர்ச்சி இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய லக்னம் கும்ப லக்னம். கும்பத்திற்கும் துலாமிற்குமான தொடர்பை பற்றி தான் நாம் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு துலாம் 9ஆம் பாவமாக வருகின்றது. 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா தந்தைக்குரிய ஸ்தானம். 9ஆம் பாவம் மனைவி அல்லது கணவனுடைய நெருங்கிய நண்பர். மனைவி அல்லது கணவனுடைய நெருங்கிய நண்பர் 9ஆம் பாவம். சரி, அது நமக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவியுடைய நெருங்கிய நண்பர். நமக்கு 9ஆம் பாவம் தந்தைக்கு அப்பாற்பட்டு வேறு எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் அல்லது மனைவியுடைய இளைய சகோதரர், அது 9ஆம் பாவம். அதுக்கு அப்பாற்பட்டு வேற என்ன சொல்லலாம்? 9ஆம் பாவத்தினுடைய காரகத்துவ உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பருடைய நண்பர், தோழருடைய தோழர் அல்லது தோழியினுடைய தோழி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, சும்மா ஒரு ஹாய் பை ஃப்ரெண்டோட ஹாய் பை ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 11க்கு 11 தான் 9ஆம் பாவம், இல்லைங்களா? நம்ம மூத்த சகோதரருடைய நண்பர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா 11ஆம் பாவம் மூத்த சகோதரர். மூத்த சகோதரருக்கு மூத்த சகோதரர் அல்லது மூத்த சகோதரருடைய நண்பர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பாவத்துக்குள்ள ஒரு உறவு காரகத்துவம் மட்டும் கிடையாது, மறைமுகமாக பல உறவு காரகத்துவங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா 9ஆம் பாவம் நம்ம தாயுடைய தாய் மாமா. எப்படின்னு பாக்குறீங்களா? நமக்கு 9ஆம் பாவம், ஆனா நம்முடைய 4ஆம் பாவத்திலிருந்து அந்த 9ஆம் பாவம் 6ஆம் பாவமாக வரும். செக் பண்ணி பாருங்க. 4ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவத்தை அந்த ஆர்டர் வைஸ் கிளாக் வைஸ் எண்ணி பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவம் 6ஆம் பாவமாக வருகிறது. ஸோ நம்மளுடைய தாய்க்கு தாய் மாமன், அதுவும் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் கவர் ஆகுது. அப்போ இவ்வளவு காரகத்துவ உறவுகளை அடக்கிய அந்த 9ஆம் பாவம் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு துலாம் அப்படின்ற அந்த வீட்டினுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சு, இல்லைங்களா? தொலைதூர பிரயாணம், உயர்கல்வி, வெளிநாடு, வெளிநாட்டு பயணம், இவ்வளவும் அந்த 9ஆம் பாவத்திற்குள் அடங்கும். ரிசர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆய்வு, அதுவும் 9ஆம் பாவத்திற்குள் அடங்கும். அப்ப இது அத்தனையும் துலாமிற்குள் அடங்கிவிட்டது. துலாம் என்பது காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம். ஸோ துலாம் என்ற பாவத்தின் மூலியமாகத்தான் நாம் வெளி உலக அடையாளத்தை அடைய முடியும், வெளி உலக அனுபவத்தை நாம் அடைய முடியும். வெளி உலக அனுபவம், வெளி உலகத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நட்புறவு, நமக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்ட், இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு, பழக்க வழக்கங்கள், பெரிய மனிதர்களின் தொடர்பு, சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, மகான்களின் தொடர்பு. அது மகான்கள்னா வெறும் மகான்கள்னு மட்டும் எடுத்துக்க முடியாது, இந்த காலத்துல பெரிய மனிதர்களின் தொடர்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உயர்ந்த அந்தஸ்துடைய நபர்களுடைய தொடர்பு, அதுவே உங்களுக்கு 7ஆம் பாவம். வெளி உலகத்தோட ஒருத்தர் பயணப்பட்டால் ஒழிய அது சாத்தியம் கிடையாது. ஒருத்தர் ரிசர்வ்டாவே இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வெளி உலகத்துக்கு தொடர்பு இருக்காது. அப்போ அந்த வெளி உலக தொடர்பை சொல்லக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். கால புருஷனுக்கு 7ஆம் பாவமாக வருவதனால் துலாம் என்கின்ற அந்த வீடு வெளி உலக தொடர்பை மிகுந்த சிரத்தையோடு எடுத்துக் கொடுக்கக்கூடிய வீடு. அது மட்டும் இல்லை, மனிதர்களை கையாளும் தன்மை, மனிதர்களை கையாளும் பக்குவம்,
மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது, யார் யாரை எந்தெந்த லிமிட்ல வைக்கிறது, யார் யாரை நம்மக்கிட்ட நெருங்க விடுறது, யார் யாரை வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வைக்கிறது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, எந்த உறவினரிடம் எவ்வாறு பழக வேண்டும், எந்த உறவினரிடம் எவ்வாறு நட்புறவு கொள்ள வேண்டும், அந்த நட்பை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, அதில் வந்து அரசியல் சிக்கல்கள், போலி அரசியல் சிக்கல்கள், பாலிடிக்ஸ் வராமல் தவிர்ப்பது எப்படி, இது போன்ற பல உறவு சிக்கல்களை சந்தித்து 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 மனிதர்களை கையாள்வதில் நம்மை மிகுந்த மேதை, ஒரு நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய பாவம், மனுஷங்களை கையாளுறதுல நம்மளை எக்ஸ்பர்ட் ஆக்கக்கூடிய பாவம் வந்து துலாம். அந்த கிரெடிட் துலாம் என்கின்ற அந்த வீட்டிற்கு மட்டுமே சேரும். ஏன்னா துலாம் கொடுக்கக்கூடிய உலக அனுபவம், துலாம் கொடுக்கக்கூடிய மனிதர்களுடைய உறவு அனுபவம், துலாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இந்த உலகத்துல வேற யாராலையும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேற எந்த பாவமும் அதை கொடுக்காது. அதை அறுதிட்டு சொல்ல முடியும். அப்போ இவ்வளவு சிறப்புகளை கொண்ட துலாம் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 9ஆம் பாவமாக வந்து விடுகின்றது. அப்போ 9ஆம் பாவ காரகத்துவத்தின் மூலியமாகவே இவர்கள் மனிதர்களை படிக்கக்கூடிய திறமை, மனிதர்களை கையாளும் பக்குவம், உலகத்தை வழிநடத்தக்கூடிய திறமை, கான்டாக்ட், இன்ஃப்ளூயன்ஸ், இவர்களுக்குன்னு மற்றவர்கள் மத்தியில், சமூகத்தின் மத்தியில் இவர்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம், தனி அங்கீகாரம், அனைத்தும் அந்த 9ஆம் பாவ காரகத்துவத்தின் மூலியமாகவே இவர்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இந்த கும்ப லக்னத்துக்கும் துலாமுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அப்போ கும்ப லக்னத்துக்கு 9ஆம் பாவமாக வரக்கூடிய தந்தை மூலியமாக கிடைக்கக்கூடிய கான்டாக்ட், அதே போல கும்ப லக்னத்துக்கு 9ஆம் பாவமாக வரக்கூடிய நண்பருடைய நண்பர், கணவனுடைய அல்லது மனைவியினுடைய இளைய சகோதரன் அல்லது இளைய சகோதரி, மைத்துனர், கணவன் அல்லது மனைவியினுடைய நெருங்கிய நண்பர், நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக ஒருத்தர் வருவாங்க இல்லையா, அவங்களுடைய நெருங்கிய நண்பர் அல்லது அவங்களுடைய இளைய சகோதரர், இளைய சகோதரி, நம்ம மூத்த சகோதரர் இருப்பார், அண்ணா இருப்பார், நம்ம உடன் பிறந்த மூத்த சகோதரர், அவருடைய நண்பர், நம்ம தாயுடைய தாய் மாமா, இவர்கள் மூலியமாக துலாம் என்கின்ற அந்த பாவத்தின் காரகத்துவங்கள் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நிறைய கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் பார்த்து வரன் அமையிறது இருக்கு இல்லையா, மனைவி அமையிறது, கணவன் அமையிறது, அதுவே துலாம் மூலியமா அமையுது. அப்பாவுடைய கான்டாக்ட்ஸ் மூலியமாகவும், அம்மாவுடைய தாய் மாமா அந்த கான்டாக்ட்ஸ், அம்மாவுடைய அம்மா ஃபேமிலி அந்த கான்டாக்ட்ஸ் மூலியமாகவும் வரன் அமைகிறது. துலாம் என்கின்ற பாவம் தராசு ராசி, அது தராசு சின்னத்தை கொண்ட பாவம், எடைக்கு எடை கேட்கும் பாவம். அப்ப துலாம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதுக்கு சரி நிகரான இன்னொன்றை நாம் இழக்க வேண்டி வரும். ஒன்று நம்மளுடைய உழைப்பு, நேரம், உடல் உழைப்பு, மன உழைப்பு, நேரம், இவ்வளவுத்தையும் நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கும் ஏதாவது ஒரு வளத்தை தியாகம் செய்து, ஏதாவது ஒரு விஷயத்தை தியாகம் செய்துதான் அந்த பாவத்தை நாம் அடைய வேண்டி இருக்கும். இது ரூல். ஆனா துலாம் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பக்குவம், அந்த ஞானம், அந்த முதிர்ச்சி, மன முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி, அந்த மனப்பக்குவம் வேற எந்த பாவத்தின் மூலியமாகவும் கிடைக்காது. எப்படி கன்னி வந்து சோதனையை கொடுத்து கடைசியில சாதனையை கொடுக்குதோ, துலாம் மிகப்பெரிய அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் துலாமை வந்து ஒரு மனுஷன் வந்து கடந்து வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் 100 பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய திறமை அவருக்கு வந்துடும். மனுஷங்களை கையாளுறதுல அந்த மனிதர் எக்ஸ்பர்ட்டா மாறிடுவார். அந்த அனுபவம் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 9ஆம் பாவத்தின் மூலியமாகவே கிடைக்கும். நண்பருடைய நண்பர், தந்தை வழி மூலியமா கிடைக்கக்கூடிய, தந்தை வழி குடும்பத்தினர் அவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய கான்டாக்ட், இப்படி 9ஆம் பாவ காரகத்துவ உறவுகள் மூலியமாகவே கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய, அதே சமயத்தில் நிறைய வலி, வேதனை, உறவு சிக்கல், அசிங்கம், அவமானம் அதையும் கடப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் கிடக்காம நமக்கு அனுபவம் கிடைக்காது இல்லையா. நம்ம நிறைய பேரை நம்புவோம். ஆரம்பத்தில் நமக்கு வந்து யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாது. நிறைய பேரை நம்பி நம்ம மனசில் இருக்கிற விஷயங்கள், நிறைய விஷயத்தை நம்ம வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா அது அங்கே இங்கே சுற்றி கடைசியில் நம்ம கழுத்துக்கே கத்தியாக வந்து நிற்கும்.
அப்புறமா தான் நமக்கு தெரியும், ஓ இந்த மனிதர் தான் நமக்கு பின்னாடி குழி வெட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது. அப்புறமாகத்தான் அந்த வலி வேதனையின் மூலியமாகத்தான் நாம் மனிதர்களையே படிக்க ஆரம்பிப்போம். ஓ இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கணும், இவங்க கிட்ட லிமிட்டா இருந்துக்கணும், இவங்களை நம்பலாம், இவங்களை நம்பக்கூடாது, இவங்களை ஓரளவுக்கு நம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த வரையறைப்படுத்துதல், மனிதர்களை வரையறைப்படுத்துதல், அந்த விஷயத்தையே துலாம் என்கின்ற பாவம், அந்த பாவத்தால் மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். வேற எந்த பாவத்தாலையும் நாம அதை கத்துக்க மாட்டோம். வேற எந்த பாவத்தின் மூலியமாகவும் அந்த விஷயம் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது. துலாமை தவிர வேற எந்த பாவத்தாலும் இந்த அனுபவ ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட துலாம் இவர்களுக்கு பாக்கியஸ்தானமாகவே வந்துடுச்சு. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம். அப்போ அந்த கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு குடுப்பனை வாய்ந்தவர்கள் பாருங்க. அனுபவத்தை இவங்க தேடி போக வேண்டாம், அனுபவம் இவர்களை தேடி வரும். மனிதர்களை கையாளக்கூடிய அந்த பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவர்களை தேடி வரும். தந்தை குடும்பத்தின் மூலியமாகவே தேடி வரும், நண்பருடைய நண்பர் வட்டாரம் மூலியமாகவே தேடி வரும், கணவன் அல்லது மனைவியுடைய மைத்துனர் மூலியமாவே, அது இளைய சகோதரன் மூலியமாவே தேடி வரும். 9ஆம் பாவ காரகத்துவமான தொலைதூர பிரயாணத்தின் மூலியமாகவே தேடி வரும், வெளிநாட்டு பயணத்தின் மூலியமாகவே தேடி வரும், ஆராய்ச்சியின் மூலியமாகவே தேடி வரும், உயர்கல்வியின் மூலியமாக தேடி வரும். 9ஆம் பாவத்தை தொடும்பொழுதெல்லாம் மிகப்பெரிய பக்குவத்தை அவங்க கத்துப்பாங்க இந்த கும்பலக்கத்தை சேர்ந்தவர்கள். அதே போன்று துலாம் என்கின்ற பாவம் சந்திரனுடைய சாபத்தை தாங்கி நிற்கக்கூடிய பாவம். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பாவம் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 9ஆம் பாவமாக வந்து விடுகின்றது. அப்ப இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, 9ஆம் பாவம் சார்ந்த எந்த உறவு காரகத்துவமாக இருந்தாலும், கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 9ஆம் பாவம் சார்ந்த எந்த உறவு காரகத்துவ உறவாக இருந்தாலும் அந்த உறவினுடைய டிஎன்ஏ அதில் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி போன்ற சந்திரனின் சாபத்தை கொண்ட நட்சத்திரங்கள் நிச்சயமாக இருக்கும். தந்தை வழி குடும்பம், நண்பருடைய நண்பர், தாயுடைய தாய் மாமா, இந்த மாதிரி 9ஆம் பாவ காரகத்துவம் சார்ந்த குடும்பம், கணவன் அல்லது மனைவியுடைய இளைய சகோதரர், கணவன் அல்லது மனைவியுடைய நெருங்கிய நண்பர், கணவன் அல்லது மனைவியுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்படி நீங்க 9ஆம் பாவம் சார்ந்த இரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி, இரத்த சொந்தம் இல்லாத மற்ற உறவு காரகத்துவமாக இருந்தாலும் சரி, அது எந்த காரகத்துவமாக இருந்தாலும் அதில் சந்திரனின் சாபம், சந்திரனுடைய கர்ம பதிவு கலந்தே இருக்கும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயத்த ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவு செய்யுங்கள். நன்றி.